பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எனக்கு தேடி கிடைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாளில் இந்த ஒரு நாளையும் காண செய்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? தேவன் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு அருமையான பாடம் தான். தேவன் நம்மோடு தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்க தயவு செய்வாராக. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னா, பாடத்தின் தலைப்பு தேவைகளை மறந்து தேவனையே சார்ந்து வாழ்வோம். என்னடா அது தலைப்பு ஒரு மாதிரி இருந்தீங்களா? தேவைகளை மறந்து தேவனையே சார்ந்து வாழ்வோம். நம்முடைய தேவைகள் இருக்குது. தேவைகளை மறந்து தேவனையே சார்ந்து வாழ்வோம். அதுக்கு ஆதார வசனமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நிதானமாக வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்சாணிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமாங்க. வாசித்த பிரகாரமாக நம்முடைய தேவன் நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவை இன்னது என்று அறிஞ்சிருக்கிறார் என்பதை நாம் எவ்வளோ முறை படிச்சிருப்போம், கேட்டிருக்கிறோம். சகோதரர்கள் நமக்கு எவ்வளோ தெளிவாக கூட இந்த தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட நம் மத்தியில் தேவன் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலயமா நம்மோடு கூட இடைப்படுவதற்காக நாம் இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கலாம். தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கார். நீங்களும் பேசணும், அப்போ தான் நல்லா இருக்கேன். தேவன் நம்மை அறிந்திருக்காங்கன்னா அறிந்திருக்கார். அப்போது நம்முடைய தேவைகளை நம்ம அவர்கிட்ட சொல்லணுமா? சொல்லணும். சில தேவைகளை சொல்லணும், சில தேவைகள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர் நார்மலாகவே நமக்கு தரார் அப்படின்றத நம்ம வருகிற வசனத்தில் வாசிக்கலாம். அப்படி நம் தேவைகளை மறந்து தேவனை நாம் இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறோமா? அவரை சார்ந்து, அவருடைய வசனத்தை சார்ந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நினச்சி பார்த்து நம்மள அந்த குறைகள் இருந்தால் நம்மளே சரிப்படுத்தி கொள்ளுமாறு நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக கேட்டுக்கிறோம். சரி, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்திருக்கிறோம், ஆனால் விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்துகிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயங்கள் என்ன, சிந்தைகள் என்ன? இருதயங்கள், சிந்தைகள். இருதயம் சிந்தை ஒண்ணா? ஏன் அப்போ பிரித்து சொல்றாங்க? இருதயங்கள்லாம் அதாவது சிந்திச்சு நமக்கு சொல்றதா அப்படி எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு
சமாதானம், அதாவது அவருடைய வார்த்தையினால நமக்கு சமாதானமும் இருதயங்கள் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த சமாதானத்தை தேவன் அவருக்குள்ளே கொடுக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவைகள் நாம் தேவனுக்கு இன்று தெரியப்படுத்துகிறோமா? நம்முடைய தேவைகளை நம்ம தெரியப்படுத்துகிறோமா? வெளியே இறக்குறாங்க, இல்லை வெளியே இறக்குறாங்க, அதுதான் வயசுட்டு ஆகும். இன்றைக்கு ஆஃப் பண்ணிடணும். அப்படி என்றால் நம்முடைய தேவைகளை எப்படி நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம்? நாம் இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று கூறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா லூக்கா எழுதிய சுவிசேஷத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 29, 30, 31 பொறுமையா வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். 31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாங்க, இவங்களெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுறாங்க அப்படின்றது சொல்லுது இல்லைங்களா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? சகோதரர்கள் நிறைய சகோதரர்கள் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்குற நாம் இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை நம்முடைய ஜபங்களில் நம்முடைய தேவைகளையே கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? அப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் அதை மறந்து தேவனுடைய காரியங்களை கேட்டு அதன்படி நடக்க நாம் முயல வேண்டும். அப்படி என்றால் என்னென்ன இன்றைக்கு ஜபத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவையானவர்களை மட்டும் இன்று நாம் கேட்கிறோம். எங்கள் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிங்க, நாங்கள் இப்படி இருக்கணும், அப்படி போகணும், எங்களுடைய தேவை இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேட்குறோமா என்றது நான் கேட்குறேன். ஆனால் நீங்களாம் எப்படி கேட்குறீங்கிறது தெரியல. அந்த மாதிரிலாம் கேட்டால் நம்ம சரிப்படுத்திக்கணுன்றதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். தேவையில்லாத விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை இன்று நாம் சற்று யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் தேவைகளை மறந்து தேவனையே சார்ந்து வாழ்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிப்போம். அப்படின்னா எடுத்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 139ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிறாரா? ஆனா அறிந்திருக்கிறாங்களா? அறிந்திருக்கிறார். நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? உண்மை. ஆகையால் நம்முடைய தேவைகளை மறந்து தேவனை சார்ந்து வாழ வேண்டும். எரேமியாவின் புத்தகம் 12:3 வசனம் பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன்.
கர்த்தாவே, நீர் என்னை அறிகிறீர், அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார். அறிகிறாங்களா? ஒவ்வொரு நாளும் நம்மளை அறிகிறாருங்க. ஆனால் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட இந்த நாளில் எங்களை நடத்துங்க அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் சரியான ப்ரேயரே இல்லைங்க. இருக்குதுங்களா? சரியான ப்ரேயர் இல்லை, காலை ஜபம் இல்லை, ராத்திரி ஜபம் இல்லை. தேவனை அறிந்தவர்கள் நம்ம சகோதரர்கள் வீட்டிலே இன்றைக்கி குடும்ப ப்ரேயர் இல்லைங்க. அப்போ நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? தேவனை அறிந்த நாம், தேவனுடைய திட்டங்களை அறிந்த நாம் இன்றைக்கி நாம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டியதாக. ஜபனாலுமே விட்டு போச்சு, அந்த கனெக்டிங்கே இல்லை. நமக்கு கனெக்டிங் அதுதான், நம்மளை ஸ்திரப்படுத்துவது அந்த ப்ரேயர் தாங்க, நம்மளை சரிப்படுத்துறது அந்த ப்ரேயர் தாங்க. ஆனால் நம்ம நிறைய சகோதரர்கள் வீட்டில் இன்றைக்கி ப்ரேயர் இல்லை, தேவனை மறந்துருக்குறாங்க. பிள்ளைங்க பெருசாக பிள்ளைங்க நம்முடைய வார்த்தையை கேட்காத அளவுக்கு ஆகிவிடுறாங்க. பிள்ளைங்க நம்முடைய வார்த்தையை கேட்கணும், எல்லாத்துக்கும் தேவன் தாமா அப்படின்றத பிள்ளைங்களுக்கு உணர்த்தணும். நம்ம சின்ன வயசில் கேட்குறாங்க புதர், ஆனால் போக கேட்க மாட்டுறாங்க புதர். சின்ன வயசில் எல்லாமே கேட்குறாங்க புதர், நல்லா கேட்குறாங்க. ஆனால் இப்போது ஒரு பாட்டு இல்லை, ஒரு ப்ரேயர் இல்லை. இந்த மாதிரி ஒரு கலந்து கொள்ளணும், வாங்க புதர் கிளாஸ் இருக்குது, வாங்க கலந்துக்குங்களா, வாங்கன்னு கூப்பிட்டா கூட வர்றதில்லைங்க, வர்றதில்லை. எனக்கு இந்த வேலைக்குது அந்த வேலைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உள் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்ம இந்த நேரத்தில் யோசனை பண்ணவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்குறோம். தேவன் அறிகிறாருங்க, நம்முடைய உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறாருங்க. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? எதை நாம் சிந்திக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறோமா, இல்லை நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா, நம்மை பற்றியே கவலை கொண்டு இருக்கிறோமா? நம்ம யோசிக்க வேண்டுமா? நம்ம யோசனை தான், நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க இன்னும் எப்படி இருக்கிறாங்களே, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதே தான் நம்ம யோசனை பண்ணேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம சொல்கிறோம்னா அதில் நம்ம ஜீரோவாக தாங்க இருக்கிறோம். அது நம்முடைய மனசு நமக்கு பதில் சொல்லும், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம் மனசு நமக்கு பதில் சொல்லும். இன்று நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பிரியப்படுத்துகிறோமா, அல்ல தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்று நினைத்து பார்க்க வேண்டும். மிக அருமையாக சொல்வோம் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? பைபிளில் சொல்லப்போனால் எல்லாரும் கூடவே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய லைஃபு 33 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார்னா அவருடைய ஓன் லைஃப் எப்படி இருந்துச்சு? அவருடைய சொந்த லைஃப். அவரும் குடும்பங்கள் மத்தியில் தான் வந்தார், சொந்தக்காரங்க மத்தியில் இருந்திருக்கிறாரு. அவருடைய லைஃப் எப்படி இருந்திருக்குது என்றதை சரியான உதாரணம்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கலாங்க. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 30 31 32 முடிய நிதானமாக வாசிக்கலாம். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆமாங்க. அவர் எவ்வளோ தெளிவாக சொன்னார் பாருங்க. எனக்கு பிரியமான சகோதரர்களே, நிதானமாக அதை வாசிக்கலாம். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை படிங்க. ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார். ஆமாங்க. இது அப்படியே நம்மளுக்கு போட்டு பாருங்க. இது அப்படியே நம்மளை போட்டு வாசித்து பார்க்கலாம். எப்படின்னா, நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்றும் ஒருவன் என்னை ஒன்றுமே வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம்
அப்படின்னு நம்மளை பற்றி யாரும் சொல்ல முடியுமா? ஜீசஸை பார்த்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? சீடர்கள் சொல்கிறாங்க. வந்தீர் என்று அறிகிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இதே தான் நமக்கும். நம்ம கூட தனிமையில் எல்லாராலும் விட்டுவிடுகிற சுச்சுவேஷன் வருங்க நம்முடைய லைஃப்பில். அப்போ நாம் இதை அப்படியே சொல்ல முடியுமா? என் கூட பிதாவாக தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் தனித்திறேன், நீங்கள் எல்லாருமே என்னை விட்டு போனாலும் தேவன் என்னோட கூட இருக்கின்ற நிலைமையில் நாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால் சொல்ல முடியுமா? அந்தமாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம சொல்ல முடியுமா என்றதை பார்த்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படியாய் சொன்னார், யாருமே என்னை ஒரு கேள்வி கேட்க முடியாது அப்படின்றார். நான் தனித்திறேன், என்னோடு கூட பிதா இருக்கிறார் அப்படின்றத இங்கே சொல்கிறத பார்க்குறோம். ஆமாம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்த காரியங்களை வச்சு பார்த்தா இந்த காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு இவ்வளவும் பொருந்தும் என்று நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை போல சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு வருங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தமாதிரி சுச்சுவேஷனில் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ நம்ம கூட அவ்வளோ தைரியமாக சொல்கிறதுக்கு நம்ம செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் தியானிப்போமானால் அப்போஸ்தலர்கள் அவருடைய வாழ்க்கைகளை பற்றி கூட நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு நடந்தாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே காண்பிச்சாங்களா இல்லைங்களா? எப்படி இருந்தாருன்னா இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னார். அதை அப்படியே அவங்க காமிச்சாங்க. இயேசுவை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தாங்கன்றதை பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் நிதானமாக. அந்த நம்பிக்கையை குறித்து முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. அவர் கொலேசியருக்கு எழுதுறாருங்க. இதே தாங்க நமக்கு கூட அப்படியே அப்ளை ஆகுதுங்க. அந்த நம்பிக்கையை குறித்து முன்னமே படிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமாங்க, நம்மளுக்கு அதே தாங்க. நமக்கு கூட இன்னைக்கு பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறதா? சில பேர் சொல்கிறாங்க, நான் ப்ரேயரில் வச்சுக்கிறேன் பிரதர், அது இன்னும் தேவனுக்கு இன்னும் அங்கீகாரம் பெறலை, இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல தேவன், இன்னும் அதுக்கு ஓகே பண்ணலை, தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் பிரதர். அப்போ நம்ம கேட்குறது என்ன மாதிரி ஜபங்க? நம்ம கேட்குற விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? அதை தான் இங்கே சொல்கிறாருங்க. அந்த நம்பிக்கையை குறித்து முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல, இன்னைக்கு உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பலன் கொடுத்துகிறதா இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வ வசனத்தை பெற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவ வசனம் நம்மை எப்படி வழிநடத்துகிறது என்பதை ருசி பார்த்திருப்போம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக பார்ப்போமானால் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். முன் நடந்தது போலவே முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்ததையே தேவன் விசாரிப்பார். எவ்வளோ அருமையான வசனங்க. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது.
இனி நடக்க போகிறது முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். இதுலேருந்து உங்களுடைய கருத்து என்ன? ஒருத்தருடைய கருத்து என்ன? நீங்கள் சொல்லலாம் அப்படியே பொறுமையாக. என்ன அது அர்த்தம்? முன் நடந்தது இப்பொழுது நடக்கிறது. முன்ன என்ன நடந்துச்சுங்க? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபங்க்ஷன் பண்ணிக்கணும். ஓகே. அது முன்னே நடந்துச்சு, அப்போ அதே மாதிரி பண்ணணும். ஓகே. நல்லா முன் நடந்தது. யாருக்கு என்னன்னு அவர் மைண்டில் வந்து சொன்னார். உங்கள் மைண்டில் வந்து சொல்லலாம். ஓகே ராமு கேட்குதா? ஓகே. முன் நடந்தது படிங்க. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது. தேங்க்ஸ்லா. இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையே தேவன் விசாரிப்பார். நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு முன்பாக அவங்க தேவன் வார்த்தை கேட்காம பின்வாங்கி வழிகளுக்கு நடக்குது. ஓகே. இனிமேலும் நடக்கும். கிட்ட வந்துக்கிறீங்க. உலகத்தின் முடிவு. அண்ணன் கரெக்டாக இருந்தார். அதான் இப்போ அங்கத்தான் கிட்டக்கிறோம். உலகத்தின் முடிவு நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிற மாதிரி நடந்துச்சுங்க. இப்ப நடக்க போகுது இல்லையா, அது மாதிரி நடந்துச்சுங்க. குழு கொடுக்குற சொல்லுங்க டக்குன்னு. சோதம் குமாரா. வெரி குட். நோவானு காலத்துல. சோதம் குமாரா தான் நமக்கு கரெக்டாக போகிறது இப்போ நடக்க போகிற சமத்துக்கு இல்லைங்களா? எப்படி அடிச்சாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோதம் குமாரா நினச்சிக்கோ. அது மாதிரி தான் இப்போ இன்றைக்கான காலகட்டங்கள் வந்து அப்படி தான் போய்கொண்டு இருக்குதுங்க. இப்போ தேவன் வந்து அப்போ அழிச்சாருங்க. எப்படி அபிரகாம் கேட்குறாரு, 50 பேர் 40 பேர் அப்படி கம்மி பண்ணே வர்றாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் படிச்சிருப்பீங்க. கம்மி பண்ணிட்டாரு. அப்புறமா 5 பேர் தான் இருக்காங்கன்றாங்க இல்லையா? அப்புறம் 5 பேருக்காக அப்போ அவங்கள அனுப்பிவிட்டு அழிக்கிறாருங்க இல்லைங்களா? அந்த இடத்த அழிக்கிறாரு. எதனால் அழிக்கிறாருங்க? அதுதாங்க இந்த வசனம் அதுதாங்க டக்குன்னு பொருந்துற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பொருந்துருக்குது. ஆனால் இது வந்து தெளிவாக அதுக்கு பொருந்துங்க. முன் நடந்தது இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறது முன்னமே நடந்தது இல்லைங்களா? அடுத்த வசனம் அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்தும் குடித்தும் தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். ஆமா. அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆமாங்க, அதான் உண்மை இல்லைங்களா? இதை வாசித்துக்கும் போது நமக்கு வந்து அபிரகாம் லோத்து காலத்தில் நடந்தது தான் நமக்கு வந்து நினைவில் வருதுங்க. அதனால இந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்மையும் கூட தேவன் அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற போறார் என்பதை நாம் இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது. அதனால நமக்கு வரும் இல்லாத தேவைகளை மறந்து தேவ வார்த்தையை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளி விட்டதின் நிமித்தம் உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிங்க? ஆகையால் படிங்க. ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமாங்க, நம்ம தேவனை மறந்துட்டாலுமே, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல இல்லாமல் போயிட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உள்ள வந்துருங்க. இதெல்லாம் உள்ள வந்துடும். நம்ம அவருடைய வார்த்தையை புறம்பே தள்ளிட்டோம்னா நம்ம வந்து முறைகேடாக போயிடுவோம். நம்முடைய வேசித்தனம், அதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அந்த வேசித்தனத்துக்கு ஈக்குவலாக சொல்றாரு, சுமக்கிற மாதிரி என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது நம்ம எனக்கு பிரியமான சகோதரர்களே, தேவனையும் அவருடைய குமாரனையும் ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்த தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்காக கொடுத்த தேவன். தேவனுடைய திட்டத்தை அறிந்த நாம் முறைகேடாக நடக்கிறது இதுக்கு அது ஒப்பாயிருக்கும் என்று நம்ம இங்கே பார்க்குறோம்.
ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதை நாம் நினைவில் வைத்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவில் வைக்கணும். நம்முடைய நடக்கையெல்லாம் சரியாக போயிட்டுக்குதா? நான் எங்கன்னா மிஸ் ஆகும்னா நான் யோசனை பண்ணுவோம், இல்லையே எங்கேயே போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஆஹா, இது சரியில்லை, தேவன்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் மனம் திரும்பி தேவனை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நம்மளையே நம்ம சரிப்படுத்தி கொண்டு வர்றது தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறதா இருக்குது. அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் அநியாயத்தை கண்டார்கள். தேவன் எவ்வளோ தெளிவாக கேட்குறாரு பாருங்க. என்னை விட்டு தூரப்பட்டு, யாரெல்லாம் நம்ம தேவனை அப்பாவெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்பாவரமா மறுபடியும் சேர்த்துக்கிறோமோ அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி நினச்சிக்கோங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி, மாயை மீன்ஸ் இந்த உலக பொருட்கள் மேலே ஆசையும் உலக ஜனங்கள் மேல் அவங்க சொல்கிறபடி கேட்டு இது நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாத போயிட்டு நம்ம சிக்கிக்குவோம், போயிட்டு அதில் மாட்டிக்குவோம். அப்படியாப்பட்ட நமக்கு தேவன் சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது, மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்னு கேட்குறாருங்க. தேவன் நமக்கு அநியாயம் செய்கிறாருங்களா? தேவன்லாம் அநியாயம் செஞ்சார்னா அவர் செய்யறதில்லை, அநியாயம் செய்யறதில்லை. அவர் கரெக்டாக நீதிபரர் அவர் இல்லையா? சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒரு நீதிபரர், கரெக்டாக வந்து நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. கரெக்டான இவங்க இதை செஞ்சதுக்கு இது கொடுக்குறதா இருக்கிறாரு, அதை நான் கூலியை நான் கொடுக்குறேன் அப்படின்றார் இல்லையா? அவ்வளோ நீதிபரர் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய திட்டங்களை அறிஞ்சிருக்கிறோம். நம்ம மறுபடியும் அப்படி போகிறது சரியா என்பதை நம்ம நேரத்தில் யோசனை பண்ணணும். 7 கூட வாசிக்கலாம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஆமாங்க, செழிப்பான தேசம். என்ன செழிப்பான தேசம்னா என்ன? நமக்கு அது எதை நம்ம சொல்ல முடியும்? செழிப்பான தேசம், அதை நம்ம எதை எடுத்துக்கலாம்? செழிப்பான நமக்கு ஒரு நல்ல அருமையான சத்தியங்கள், இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்தாரு. செழிப்பான தேசம் சொல்றாரு இல்லையா? நமக்கு ஒரு அருமையான சத்தியம், யாருக்கும் தெரிவிக்கப்படாத சத்தியத்தை நமக்கு கொடுத்தாருங்க. அதான் நம்ம எடுத்துக்கலாம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள் சொல்றாங்க. அப்ப நாம கூட அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையும் கூட தேவன் எங்கேயோ இருந்து நம்மை அவருடைய சத்தியத்திற்குள் நம்மை கொண்டு வந்தார், சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லா திட்டங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். நாம் வீணராய் போகாதபடி மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மிக ஜாக்கிரதைங்க. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறார். யார் மாதிரி? கெச்சிக்கிற சிங்கம் போல. சில நேரத்துலலாம் சிக்கிக்கிறோம் தெரியுங்களா? அவங்கவுங்க மனசு சொல்லுங்க. எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. சிக்கிக்கிறோங்க. இப்போ நம்ம அதுலேருந்து மீண்டு வந்து அது மாதிரி அப்பப்போ சிக்கிக்காம தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு, தேவன் இப்படியெல்லாம் நம்மளை நடத்துறாரு, நம்ம ஏன் இதற்கெல்லாம் போகிறோம்? நல்லா தான் இருக்குங்க. கெட்ட செயல் எல்லாமே நல்லது தான். ஈஸியாக வர்றது, உழைக்காமல் வர்றது எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது தான். ஆனால் தேவன் அதற்கு தகுந்தபடி உணர்த்தும் போது நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். சங்கீதக்காரர் சொல்றாருங்க, தேவனை நோக்கியே என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரும். தேவனால ரட்சிப்பு வந்துச்சு. அவர் எதை நினைச்சு எழுதியிருப்பாருங்க பாருங்க, சொல்லலாம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவர் போன இடத்துல எல்லாமே வெற்றி தான் வந்தது. தாவீது அவர் தேவனை நோக்கி இருந்தது. ரட்சிப்பு வரும், தேவனாலே ரட்சிப்பு வரும்ன்றாரு, அவராலே ரட்சிப்பு வரும். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னா, இதை நம்ம வந்து அந்த கோணத்திலே பார்க்கக்கூடாதுங்க. தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அதனுடைய உள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அவருக்குள்ளேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராருங்க. இப்போ 7 படிச்சா உங்களுக்கு அர்த்தம் தெளிவாக புரிஞ்சிடும். 7 படிங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, ஜீசஸ் சொல்றாருங்க. இவர் ஜீசஸ் சொல்றாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் சொல்றாரு அவருக்குள் இருக்கிறது அப்படின்ட்டு. அப்பவே அவர் முன்னாடியே சொல்லி பாடி எழுதிட்டாருங்க அந்த வசனத்தை. புரிஞ்சிச்சிங்களா நான் சொல்றது? எப்படி சொல்றது பார்க்கலாம். புரிஞ்சிச்சிங்களா இந்த வசனம் எப்படின்னா? மறுபடியும் சொல்லிருக்காங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பெலனான கண்மலை, கண்மலை யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அந்த கண்மலை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்குள் இருக்கிறாரு அப்படின்ற அவர் தெளிவாக எழுதுறாருங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வரப்போறாருன்னு அவர் மூலியமா நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம படிக்க உன்னதமான மறைவுகளே சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான்னு சொல்லிட்டு படிங்க. இதெல்லாம் தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி தான் அவர் அங்கே பாடிட்டு பேசுறது வரதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இதை தான் அவர் வந்து சங்கீதக்காரர் அவ்வளோ தெளிவாக இங்கே எழுதி தான் பார்க்குறோம். இதை தான் கிறிஸ்து மூலமாக இதை கிறிஸ்துவை கொண்டு அவர் இங்கே சொல்கிறத நம்ம இங்கே தெளிவாக கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. எடுத்து வாசிப்போம். பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்பா, இப்போ இது நமக்கு தான். தேவனை அறிஞ்சிருக்கிறோம், குமாரன் யார் என்றதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் கிரியையினாலும் அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படாதவர்களும் அருவருக்கப்படத்தக்கவர்களும் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். ஆனால் நம்ம நற்கிரியெல்லாம் செய்கிறோம். நம்முடைய சில ஓநாய்கள் இருக்குதுங்க நம்ம சபையிலே, நம்ம சார்ந்து இருக்குது. சில ஓநாய்கள்லாம் அப்படியே நகுவாக நகர்ந்து போயிடும். அதுக்கெல்லாம் நற்கிரியை செய்கிறதே கிடையாது. நற்கிரியை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்லை. வாங்க ப்ரேயர் நடத்துகிறோம், ஒரு மெசேஜ் ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவ்வளோ தந்திரமாக பேசுகிறாங்க நம்ம பிரதர்ஸுங்களே. இல்லை பிரதர், எனக்கு வேலை இருக்குது பிரதர், தேவன் அவங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு, ரொம்ப என்ன செல்வத்தில் ரொம்ப உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனால் அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் அவ்வளோ தெளிவாக ஸ்டேஜிலெல்லாம் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணால் அவ்வளோ தெளிவாக ஜெபிப்பாங்க. நம்ம சகோதரர் அவரே தான் இன்வைட் பண்ணுவார், வாங்க வாங்க வாங்க. அவ்வளோ கச்சிதமாக ஜெபிக்கிற பிரதரு, வாங்க பிரதர் நம்ம ப்ரேயர்லாம் கலந்துங்க வாங்க அப்படின்னா, ஐயோ டைம் இல்லை பிரதர், நம்ம ரொம்ப பிஸி பிரதர், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அது இருக்குது இது இருக்குது, ஃபேமிலியை பார்க்கணுன்னு. இப்போ நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிற பிரதரு ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி பேசுங்க பிரதர் அப்படின்னா இல்லைங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க. இல்லை நம்முடைய பிரதர்ஸுங்க யாராவது முடியாதவங்க அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட கிடையாதுங்க அவங்க. ஆனால் அவங்களால முடியுங்க. பிரதர் எதனா உங்களுக்கு என்ன தேவைப்படுதா என்ன சொல்லுங்கள் பிரதர், ஒரு வார்த்தை வரது இல்லைங்க.
ஆனால் அவங்களாம் இருக்கப்பட்ட சகோதரர்கள். அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்களே. அதான் என்ன சொல்கிறாரு, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகையினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார். அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க. 10 கன்னிகை இருந்தாங்க இல்லைங்களா, அதில் 5 பேர் தானே உள்ள போனாங்க, 5 பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்களா. அந்த கதி தாங்க அவருக்கும் நமக்கும். நாம கூட அப்படி இருந்தால் நமக்கு அதுதான். புத்தியோட யோசனை பண்ணுறதில்ல, புத்தியோட செயலில் காட்டுறதில்ல, வெறும் பேச்சோட காட்டிக்கிறது, பேச்சோட போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம அந்த மாதிரி இருந்தால் நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிற நேரமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்குறவங்களா இருக்கிறோம். அவங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு வந்து முழுவதுமாக வேலை பண்ணுவாங்க. நைட் ஷிஃப்டாக இருக்கட்டும், டே ஷிஃப்டாக இருக்கட்டும், கரெக்டாக போயிடுவாங்க. டியூட்டி பிதார், அது டியூட்டி பிதார் அப்படின்ற மாதிரி. இதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் எடுத்து வாசிப்போமானால் பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி இருக்கா நீங்கள் பார்த்துக்காதீங்கன்னு சொல்ல அவர், எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றத பார்க்குறாரு. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, தேவனை விட்டு விலகுவதற்கு இதெல்லாம் லேசான அப்படியே ஈஸியாக பின்தொடர்ந்து வந்துடுங்க நம்மளை. அவங்களும் அப்படி போகிறாங்கப்பா, என்னப்பா அப்படின்ற மாதிரி. பிரதரே அப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுக்கு? அவங்களும் எல்டர் பிரதர்ப்பா, அவங்களும் எல்டருங்கப்பா, அவங்களே அப்படி இருக்கிறாங்கப்பா, நம்ம என்னப்பா இருக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் செய்யலாம்ப்பா அப்படின்னு ஈஸியாக நம்ம எடுத்துக்குவோம். அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகக்கூடாது. அது நம்ம வந்து ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இப்படியா நாம் எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக எடுத்து வாசிப்போமானால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். ஆமாங்க, நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிறோங்க. அதனால வருகிற பாடுகளை வெட்கப்படாமல் இருந்து நாம் அதை தேவனை மகிமைப்படுத்தணுங்க. தேவன் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்மளை வந்து இன்னும் சரிப்படுத்துறாருங்க. தேவனுடைய வருகையா இன்னும் ஆகாத இருக்குதுங்க. நம்ம சரியாகல, இன்னும் யாருன்னா பெண்டிங்கில் இருப்பாங்க. ஒரு சகோதரர் சொன்னார், இன்னும் 4000 பேர் இன்னும் ஆகலைன்னாரு. ஒரு 4000 பேர் இன்னும் ஆகலை அப்படின்னாரு. ஆனால் 4000 பேர் ஆகணும், நமக்கு கால்குலேஷன் வேணாங்க இல்லைங்களா? 4000 பேருன்றது நமக்கு வேண்டாம். நம்ம சரிப்படுத்திக்கணும், நம்மளை நம்ம சரிப்படுத்த. தேவன் நம்மளால கூட இருக்கலாமோ, நான் சில நேரத்தில் இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு இன்னும் டிலே பண்ணுறவா தேவன் இதனால தான் டிலே பண்ணுறாரு பழகுது அப்படின்னு நான் நினச்சி பார்க்கறது உண்டு. அதனால் நம்ம வந்து அதுலேருந்து வழுவாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருந்து நாம் பார்த்துக்கணுன்றதை நம்ம இங்கே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக வாசிப்போம்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமாங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது எப்படி லிட்டரலாக எடுத்துக்கணுமா? எப்படி லிட்டரலாக எடுத்துக்கணும் இல்லையா? ரெண்டுமாவே எடுத்துக்கலாம். துன்பப்பட்டே படுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து துன்பப்படுறதுக்கு முன் வரோமா? துன்பம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? தேவனே இதை வச்சு நீக்குங்க, தேவனே எப்படியாவது இதை மாற்றி அமைங்க தேவனே.
நம்ம கேட்குறோம், நம்முடைய ப்ரேயர் இருக்குது பாருங்க, அது உணுப்பாக இருக்கணுங்க. தேவன் அதை விரும்பி கேட்கணுங்க. அது மாதிரி ஜெபமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த துன்பங்களை சகிக்கிறதுக்கு முன்னாடி வருது இல்லைங்க. தேவனே இதை நன்மையாக மாற்றுங்க, நீங்கள் சொல்லுகிறீங்களே தீமையானதை நன்மையாக மாற்றுறீங்களே. தேவனே இப்படி சொல்லி வசனத்தை சொல்லுவாங்க. தேவனே என்னது என்ன பாட்டு அது, இன்பங்களை துன்பமாக மாற்றி இல்லை துன்பங்களை இன்பமாக மாற்றினீர் இல்லையா? மாற்றுறாருங்க. அது எந்த மாதிரி காரியத்தில் மாற்றுறாருங்க? அது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகள்லாம் இருக்கும்போது அதை வந்து அந்த வேலைகளில் தேவன் அதை மாற்றுறாருங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உபத்திரங்கள்லாம் வரும்போது அதை நம்ம ஈடு கொடுக்குறது இல்லைங்க. தேவனே இதை மாற்றி அமைங்க தேவனே, அவருக்கு ஆலோசனை சொல்கிறது. நம்ம எப்படி நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும், தேவனே இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் என்னவோ அதை செய்யுங்க தேவனே, அதை நாங்கள் கீழ்ப்படுகிறோம், அதில் நாங்கள் ஈடுபடுவோம் தேவனே, உங்களுடைய சித்தம் என்னவோ நடக்கட்டும் தேவனே அப்படின்ட்டு நம்ம வந்து துன்பத்தில் கூட நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவர்களாகவும் தேவன் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்றதை நம்ம அவளோட காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு என்னுடைய எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்பில் நடந்த சொல்கிறேன். இந்த மாதம் 14ஆம் தேதி நான் வேலையை விட்டு வரும்போது என்னுடைய மொபைல் மிஸ் ஆச்சுங்க. 25,000 ரூபாய் மொபைல், அவ்வளோதான். அது போயிட்டா கொஞ்சம் 2-3 நாள் தூங்கியிருக்க மாட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிபந்தனை ஏற்பட்டிருக்கும். என்னன்னா போயிடுச்சு. அதாவது நான் வந்து இன்ஃபேன்ட்ரி ரோட்டில் வேலை செய்கிறதுனால நான் வந்து இந்த பௌரிங் ஹாஸ்பிட்டலு மேலே நான் ஏறுவோங்க. அந்த ரோட்டில் பள்ளம் எடுத்ததுனால எகிரி விழுந்து ஜம்ப் ஆகிறதுல விழுந்துச்சுங்க, ஜாக்கெட்லேருந்து வந்துச்சு கீழே. அப்புறம் நான் எங்கே வந்து பார்க்குறேன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேங்க. மொபைல் கை வச்சு பார்க்குறேன். மொபைல் இல்லையே, பைத்தியக்கார மாதிரி 2 ரவுண்டு வர அந்த ரோட்லேயே. அதுக்கப்புறம் என்னடா அது ஃபோன் மிஸ் ஆச்சு, எங்கே போயிருக்கோம், மறுபடியும் வேலை மேலே எங்கெல்லாம் விட்டுட்டுமோ அப்படின்ட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறேன். இங்கே வேலை மேலேயே போகிறேன். பார்க்கிங்கில் வண்டி போட்டுட்டு பார்க்கிங் பசங்கள்கிட்ட மொபைல் வாங்கி மொபைல் மிஸ் ஆச்சு அப்படின்னா, எங்கே மிஸ் ஆச்சு எப்படி வச்சோன்னு பாக்கெட்டில் வச்சா விழுந்துச்சு அப்படின்னு. சரி ஃபோன் போட்டால் ஒரு ஃபோனே எடுக்கிறாரு. அவர் ஒருத்தர் ஃபோனை எடுத்துவரே எடுக்கிறாரு. எடுப்பாரா எடுக்க மாட்டாரா எடுப்பாரு. அப்போ சொல்ல மறந்துட்டேன். மொபைல் மிஸ் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே தேவனே உங்களுடைய சித்தம் இருந்தால் அந்த மொபைல் கிடைக்கிட்டு, இல்லைன்னா வேண்டாப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே தான் சொன்னேன். தேவனே உங்களுடைய சித்தம் இருந்தால் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு பைத்தியமாக சுற்றி பார்த்துட்டு அதான் சொல்ல, தேவனே உங்களுடைய சித்தம் இருந்தால் அந்த மொபைல் கிடைக்கட்டும், இல்லைன்னா வேண்டாப்பா அப்படின்ட்டு வேலையை மேலே வர நான் மறுபடியும் வந்து நிறுத்திட்டு ஃபோன் போட்டால் டக்குன்னு உங்கள் ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்றா எடுத்துவேன். எங்கேப்பா இருக்கிற, ஃபோன் மிஸ் ஆச்சுப்பா, எங்கே பார்க்குற, எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறாரு, நீ எலக்ட்ரானிக் சிட்டி வந்துடு அப்படின்றாரு. இப்போ நீ எங்கே இருக்கிற, நான் கோரமங்கலை தாண்டி போயின்னுக்கிறேன், நீ அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்பா, நான் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. இல்லை நான் சவாரி ஆட்டோக்கார், முஸ்லீம்கார் அவர். எடுத்துக்கிட்டு வச்சுட்டு எடுத்து அட்டன் பண்ணுறாரு. இவர் எடுத்துகிட்டு சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயத்த. சரி எங்கே ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி, நீ ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துடு அப்படின்னாரு. எந்த ஆட்டோ ஸ்டாண்டை நான் கட்டேன். சரி நான் 10:30 10:45 ஆயிடுச்சு, 10:45 ஆயிடுச்சு. அப்புறம் நான் அங்கேருந்து விடுறேன் மறுபடியும் வேலை மேலேருந்து. 11:30 மணிக்கிட்ட நான் அங்கே போகிறேன். நைட்டு ராத்திரி 11:30 மணிக்கு. நான் எப்பயுமே வேலை முடிஞ்சால் 10:30 10:45 வந்துடுவேன். 10:30 10:40 லாஸ்ட் டைமில் தான் டைமு வந்துடுவேன் வீட்டுக்கு. அன்றைய தினத்தில் 11:30 மணி ஆகிட்டு இவங்க ஃபோனெல்லாம் பண்ணிக்கிறாங்க வீட்டிலேருந்து. நான் யார்ட்டையும் ஃபோனு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இவங்க நம்பர் கூட எனக்கு தெரியல, வீட்டு நம்பர் கூட தெரியல எனக்கு. மனப்படம் வரல அந்த டைமில். தேவன் எல்லாம் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு பிளாக் பயத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு விதத்தில். அப்புறமா அந்த ஆள் நான் எல்லார்ட்டையும் பப்ளிக்கில் ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவருக்கு. ஆனால் அட்டன் பண்ணார், ஒரு கால் தவறாத அட்டன் பண்ணார். அப்புறமா வந்து 12:30 மணிக்கு வந்தாருங்க வீட்டுக்கு. சாரி அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அவரவே வந்தார். வந்து ஆட்டோ நம்பர் சொன்னார், கேட்டேன். அப்புறமா நம்பர் எழுதிக்கிட்டு வந்தார். அப்புறமா அந்த நம்பரை பார்த்து நான் தான் மொபைல் மிஸ் ஆன ஆள் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, 2-3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்புறமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் அவர் கேட்டேன், என்ன எதனா பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ எதிர்பார்க்குறேன், 2000 ரூபாய் கொடுங்கோ, வேறு எங்கன்னா போயிருந்தா மொபைல் மிஸ் ஆகிருந்தா கஷ்டம் தானே. எனக்கு 2000 ரூபாய்லாம் இல்லை, 500 ரூபாய் தரேன். இல்லை 1000 ரூபாய் கொடு அப்படின்னா. சரி 1000 ரூபாய் தரேன் அப்படின்னா லாஸ்ட். அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்து மொபைலை வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, மேலே மட்டும் அந்த இது கவர் மட்டும் போயிட்டு இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவன் நம்முடைய
ப்ரேயருக்கு அவ்வளோ குயிக்காக பதில் கொடுக்கான்னு பாருங்க. என்னுடைய கவனக்குறைவால் தான் இதாச்சு. அப்போ நம்ம கூட ஒரு பொருளை வைக்கணும்னா அது ஜாக்கிரதையாக பயம்பத்திரமாக வைக்கணும் இல்லைங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவன் அவருடைய பிள்ளைங்களை வந்து அலைய விடுறது இல்லைங்க. அலைஞ்சாலும் அதில் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார் நமக்கு தேவன். இது மாதிரிலாம் நீ வைக்கக்கூடாது, உஷாராக வைக்கணும் போனன்ற. அதுலேருந்து வண்டியிலே வச்சிருது நான் ஃபோனு, அது ஒரு பயத்தில். அதனால் தேவன் இதெல்லாம் ஏன் எது சொல்கிறேன்னா, தேவன் அவ்வளோ நம்மளை அன்பு கூறுறாருங்க. நம்ம துக்கமாக இருக்கிறது அவருக்கு சந்தோஷமா? நம்மளை அழிய வைக்கிறது அவருக்கு சந்தோஷமா? இல்லைங்க. தேவன் அவ்வளவா நம்மளை நேசிக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியுதுங்க. மேலும் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நாம் நடந்து கொள்வோம். மேலும் இங்கே பார்ப்போமானால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுவது என்னவென்றால், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நான் ஜெபத்தில் கேட்டோங்க, அன்னைக்கு தேவன் கொடுத்தாருங்க. தேவத்திலனா ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் அவ்வளோதாங்க கொடுக்குறாருங்க தேவன். அது என்ன மாதிரி ஜெபத்தை நம்ம கேட்கணுமோ அந்த ஜெபத்தை நம்ம கேட்கணும். என்ன மாதிரி விண்ணப்பமோ அதுக்கு உகந்ததாக இருந்தால் தேவன் அதை செய்கிறாங்க. அதுக்கு விட்டுட்டு நமக்கு இதில் பறக்கணும் அதில் பறக்கணும் ஆசைப்பட்டு அதெல்லாம் ஆகுது இல்லைங்க. தேவன் அதெல்லாம் வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க வந்து கத்தி நெருப்பி கேட்குற மாதிரிங்க அவருக்கு. ஏன்னா இதனால் கூட நம்ம தவறுறதுக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு கொடுக்கறதில்ல. அதனால் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்குறார். வாசிங்க மறுபடியும். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். நம்ம கேட்கறதெல்லாம் தேவன் தராரு. நிதானித்து நமக்கு என்ன தேவை என்பதை நினச்சி நம்ம கேட்கணும். அப்படி என்றால் அதனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கேட்ட வசனங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்முறையில் கொண்டு வரணுங்க, முயலணும். இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவ மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பெருசாக சொல்லப்போனால் முக்கியமாக சொல்லப்போனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்களா? அவங்கெல்லாம் தனக்கு உண்டானதெல்லாம் பொதுவாய் போட்டார்கள் என்று நம்ம வசனத்தை படிச்சிருக்கோம். பொதுவாய் கொடுத்தாங்க, பொதுவாய் செலவு பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தேவனுடைய காரியத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரதில்லைங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நம்மளாம் தேவனுக்கு கொடுக்கணுங்க. தேவன் கொடுக்க அவ்வளோவாய் பிரியப்படுறாருங்க. கொடுக்குற விஷயத்தில் பிரியப்படுறாரு. இதை தான் நம்ம வந்து செய்யணும். தேவ மனிதர்கள் இதை தான் செஞ்சாங்க, தீர்க்கதரிசிகள் இதை தான் செஞ்சாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் நமக்கு காண்பித்து கொடுத்து போனார். அப்போஸ்தலர்களும் அதே அப்படியே பின்பற்றி நடந்தாங்க. பரிசுத்தவான்களாக இருக்கிற நீங்களும் நாமும் இதை தான் பின்பற்றணுங்க. அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே கீழ்ப்படிந்து நம்ம வாழணுங்க. அவருடைய காரியங்களை சார்ந்து வாழணுங்க என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் இவ்வளவாய் நாம் தெரிந்து கொண்டோம் என்பதை நாம் நினைவில் வைத்து, தேவையில்லாத தேவைகளை மறந்து தேவனையே சார்ந்து வாழ்வோம். தேவையில்லாத தேவைகள் தேவைதான், ஆனால் அது தேவையில்லைங்க. எப்படி தேவைதான் அது, ஆனால் தேவையில்லைங்க. அந்த மாதிரி தேவைகளை நாம் மறந்து தேவனையே சார்ந்து வாழ்வோம். தேவ சிந்தையை நிறைவேற்றுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல சகோதர சகோதரியாய் வாழ்வோம். கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம சகோதரருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமென்.